Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல RRB NTPC 2024க்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து எப்படி எடிட் பண்ணலாம், ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ அப்படிங்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர் பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி ஒயிட் பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் சைஸ் வந்து உங்களுக்கு 240 வித் இன்ட்டு ஹைட் வந்து 320 இருக்கணும். ஓகேங்களா, பிக்சலு. நெக்ஸ்ட்டு ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 70 KB இருக்கணும். அண்ட் தென் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா, JPG ஆர் JPEG ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சிக்னேச்சர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். வித் ப்ளூ இங்க் ஆர் பிளாங்க் இங்க்ல வந்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கலாம். ரன்னிங் லெட்டர்ஸில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 இன்ட்டு 60 பிக்சல் சைஸ் இருக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 70 KBக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, இதுவுமே சிக்னேச்சருமே JPG ஆர் JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து கலர் பேக்ரவுண்டை ஒயிட் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமில் ரிமூவ் PG அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ரிமூவ் PGன்னு டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே அப்லோட் இமேஜ் இருக்கா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணதும் ஒரு 2-3 செகண்ட்ஸில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கலருங்கிற இடத்துல இங்கே ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே டன் கொடுங்க. இப்போது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலராக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் கொடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ வந்து இங்கே வந்து ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு வித் ஒயிட் பேக்ரவுண்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த ரிமூவ் PGயில் போடும்போது உங்களுக்கு ஃபைல் டைப் என்ன வரும்னா PNG ஃபைலாக தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ட் தென் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, 254லேருந்து 340 இருக்குது. ஓகேங்களா, பட் நம்ம வந்து எவ்வளோ மாற்றணும், 240 இன்ட்டு 320க்கு சேஞ்ச் பண்ணணும். இமேஜ் ரீசைசர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டே உங்களுக்கு வரும் இமேஜ் ரீசைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டு இருக்க ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சைடில் வித்து ஹைட் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். இங்கே வந்து பிக்சல்லே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பிக்சல்லே வச்சுக்கிட்டு இங்கே லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து செக் பாக்ஸை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. செக் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 240 அப்படின்ட்டு இங்கே ஹைட்டுமே உங்களுக்கு தேவையான ஹைட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பேக்ரவுண்ட்லாம் எது வேணாம் ஃபில் இதெல்லாம் எடுத்துருங்க. இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த வித்தும் ஹைட்டு இந்த பிக்சல் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து சேவ் இமேஜ் ஆஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது PNG ஃபார்மேட்டில் இருக்கா, இது வந்து JPG ஃபார்மேட்டுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரீசைஸ் இமேஜுங்கிறத சூஸ் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து 71 KB இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து இங்கே 240 இன்ட்டு 320க்கு 16 KB வருது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிட்டு இது இப்போது ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இது வந்து 240 இன்ட்டு 320 16 KB இருக்கு, JPG ஃபைலில் இருக்கு. ஓகே, இந்த 16 KB தான் நம்ம 30 to 70 KBக்குள்ள சேஞ்ச் பண்ணோம். கூகுள் க்ரோம் போயிடுங்க. போயிட்டு இமேஜ் சைஸ் இன்க்ரீசர்னு கொடுங்க. ஸோ சைஸ் இன்க்ரீசர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே PI7 இமேஜ் டூல்னு இருக்கும், இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அகெயின் வந்து இங்கே பாருங்கள் செலக்ட் இமேஜ். ஓகேங்களா, ஸோ இந்த பேஜில் செலக்ட் இமேஜில்
நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன் கரெக்டா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா 240x320 இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது வந்து கேபி சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கொடுத்துருங்க. 30ல 70 கேபி இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 45 கேபி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே இன்க்ரீஸ் சைஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே டவுன்லோட்னு இருக்கா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னால் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ பாருங்க, ஜேபிஜி ஃபைலில் 240x320 டைமென்ஷனில் சைஸ் பார்த்தீங்கன்னா 45 கேபியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு சிக்னேச்சருக்குமே வந்து நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே நீங்கள் வந்து ஒயிட் ஷீட்லேயே சைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஃபோட்டோ ஃபோனில் ஸ்கேன் பண்ணும்போது மேபி ஏதாவது டல்லாக இருந்ததுன்னா பேக்ரவுண்டு, நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டுக்கு ரிமூவ் பிஜியில் போயிட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிக்சல் சைஸுக்கு வந்து நீங்கள் இமேஜ் ரீசைசரில் போயிட்டு பிக்சல் சைஸ் 140x60 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கீழே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ செக் பாக்ஸில் இருக்கும், கிளிக் பண்ணியிருக்கோம், அதை வந்து எடுத்து விட்டுருங்க, ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களால் வந்து வித் 140யும் ஹைட் 60யும் கரெக்டாக கொடுக்க முடியும். கொடுத்துட்டு கீழே வந்துட்டு வேறு எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணாதீங்க, பேக்ரவுண்ட்லாம் எதுவும் வேணாம். கீழே வந்து ஜேபிஜி ஃபார்மேட் ஓகேங்களா, ஃபைல் சேவஸ் ஜேபிஜி ஃபார்மேட் கொடுத்துட்டு ரீசைஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சலில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கேபி சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சிக்னேச்சருமே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த சிக்னேச்சருமே அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் இமேஜ் சைஸ் ஓகேங்களா, சைஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரெடியூஸ் இமேஜ் சைஸ் அப்படிங்கும்போது இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த PI7 இமேஜ் டூல்னு இருக்கும். ஓகேங்களா. PI7 இமேஜ் டூலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அகைன் வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கேபி சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சைஸ் கொடுத்து நீங்கள் ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா.